இன்ஜினியரிங் காலேஜ்னாலே ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போரு அதானே. ஆனால் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேர்ல்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறவங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க டெக்னாலஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது இந்த ஏஐ ரொம்ப அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் ஏஐனால் வர ஆபத்து, அதனால் வர பிரச்சனை என்னென்னு பார்க்க போகிறோம். என் பேர் கியூட். வெல்கம் டு கியூட்ஸ் பிளே. ஒரு மணி நேரம் சொன்னா இன்னும் என்னடா பண்றான்? என்னதான் பண்றானோ போய் கேளு. இரு கேக்குறேன். Coding is not easy bro. Hey guys, I'm a CSBS student. என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரை 2 ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இட்ஸ் மை 3rd one. இதை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஹோப்பிங் ஃபார் குட் ரிசல்ட்ஸ். என்னோட லாஸ்ட் 1 month நான் இங்கே தான் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராஜெக்டாக நான் ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டே அண்ட் நைட், நோ ரெஸ்ட், நோ ஸ்லீப், நாட் இனஃப் ஃபுட், ஓன்லி ஒர்க். பட் ஐ டசன்ட் ஃபெல்ட் போர்ட் பிகாஸ் எனக்கு கோடிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஐ ஃபீல் என்னோட டெடிகேஷன் தான் இந்த ப்ராஜெக்டை இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இவர் தான் எங்களோட ப்ரொஃபஸர். வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். இவர் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது. இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் அவர் தான் ப்ரொஃபஸர் ஆகாஷ். இவன் தான் அஸ்வின். கொஞ்சம் கோவம், இவனுக்கு எனக்கு ஒரே பேர் தான். ஆனால் என்ன மைண்ட் செட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அண்ட் இங்கே சீரியஸாக கோட் பண்ணுறவன் தான் என்னோட ஃப்ரெண்ட். ரொம்ப இன்டெலிஜென்ட் பட் கொஞ்சம் சோம்பேறி. அவனோட டேலண்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாதவன். அ வெரி கைண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் ஒன் ஆஃப் த பேக் போன் ஃபார் திஸ் ப்ராஜெக்டும் இவன் தான். அண்ட் ஃபைனலி இட்ஸ் டைம் ஃபார் மை கம் பேக். என்னடா எப்படி வரான்? ஐயோ, 3வது வீணா போச்சா? ஒரு வழியாக முடிஞ்சிரா. சூப்பர்ரா. செம. எல்லா கிளாஸ்லேயும் சில பேருக்குள்ள ஈகோ கிளாஷ். அந்த மாதிரி இதோ வாண்டடாக வந்துட்டு வம்பிழுக்கிறானு இவன் கூட எனக்கு ஈகோ கிளாஷ். இவனை பற்றி சொல்லணுன்னா இவனுக்கு நான் என்ன செஞ்சாலுமே பிடிக்காது. ரொம்ப ஆட்டிடியூடஸான பர்சன் எங்கள் கிளாஸ்ல. அண்ட் ஹீ இஸ் ராட்ரிக். கண்ணை போடாதீடா, விடுங்கடா. சூப்பர் அஸ்வின், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு ஹெச்ஓடி ரூம் வந்துடுறேன். எஸ்கியூஸ் மீ சார். Yeah, come in. Good morning. குட் மார்னிங். This is first time for our college. தமிழ்நாடு கவர்மெண்ட் உன்னோட ஏஐ ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட 1 monthக்கு நம்ம காலேஜில் டெஸ்டிங் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. உன்னோட ப்ராஜெக்டை எனக்கு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
இந்த ஏஐயோட கான்செப்டே வந்து ப்ரெடிக்ஷன் அல்காரிதம் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு நம்ம ஃப்ரெண்டை பற்றி எல்லாமே தெரியும். அவன் எப்பேற்பட்ட கேரக்டர், அவன் என்ன சாப்பிடுவான், அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், அவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்மளே நம்ம ஃப்ரெண்டை பற்றி புரிஞ்சிக்காத அளவுக்கு இந்த ஏஐ கம்ப்ளீட்டாக ஒரு பர்சனை பற்றி ஒரு டீப் லேர்னிங் பண்ணும். லைக் இது நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம், ட்விட்டர்னு எல்லாத்தையுமே இது கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணும். அண்ட் அதில் இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்மளை ஜட்ஜ் பண்ணும். இட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் ப்ரெடிக்ஷன் ஏஐ. இந்த ப்ராஜெக்ட் சோஷியலைஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது கிடையாது. இதோட மெயின் மோட்டிவே இதனால் டெரரிசம், தெஃப்ட் அண்ட் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் தடுக்க முடியும். வி கேன் என்ஷோர் த சேஃப்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பே பண்ணலன்ட்டு சொன்னான்னா அனாலிசிஸே கொடுக்கும். அண்ட் இன்னசென்ட் பீப்புள் அரெஸ்ட் ஆகிறதையும் நம்மளால் இதில் தடுக்க முடியும். ஓ ஓகே ஓகே. தேங்க்யூ சார். அஸ்வினோட ட்ரீம் இந்த ஏஐ அல்காரிதம் சக்ஸஸ்ஃபுல்லாக 5வது நாள் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த நாள் தான் அஸ்வினோடைய கடைசி ஹாப்பினஸ்னு அவனுக்கு தெரியாது. ஒரு மனுஷனை பற்றி துல்லியமாக தெரிஞ்சா அவன் அடுத்தடுத்து என்ன செய்வான்றது வரைக்கும் நமக்கு தெரியும். நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு உன் கூட நிற்பான் உன் ஃப்ரெண்டு. அது உன் மேலே உன் ஃப்ரெண்டு வச்சிருக்க நம்பிக்கை. ஆனால் இந்த ஏஐக்கு உன் தலை முடியிலேருந்து கால் நுனி வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிருக்கும். அந்த ஏஐக்கு தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்னு. தப்பு நடக்காம நல்லதுக்காக உருவான ஏஐ இப்போ எதிர்மறையா வந்து நிற்குது. அஸ்வினோட ஏஐ அவன் கையை விட்டு போயிடுச்சு. எதை வச்சு நல்லதுக்காக இந்த ஏஐயை உருவாக்குனாங்களோ அதுவே அதுக்கு எதிரான ஆயுதமாக மாறி போச்சு. அதாவது எப்போ இந்த ஏஐக்கு எல்லார பற்றியும் தெரிய ஆரம்பிச்சதோ அப்போவே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. அஸ்வின் உருவாக்கின அந்த ஏஐ மூலமாகவே அவங்களுடைய காலேஜுக்குள்ளே இருக்க ஒரு ஃபேக்கல்ட்டியோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிருக்கு. இந்த ஏஐயை அஸ்வின் கையிலேருந்து கண்ட்ரோல் எடுத்த அவன் பணத்துக்காக அந்த ஃபேக்கல்ட்டியோடைய டீட்டெயில்ஸை விற்றுட்டான். இது ஒரு சிஸ்டமாக மாறிடும். பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுருக்கவங்க காசு கொடுத்து அவங்க வெஞ்சன்ஸை தீர்க்கறதுக்காக அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வாங்கி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் இது வெளியே போச்சுன்னா அஸ்வின் உருவாக்கின இந்த ஏஐ ஃபியூச்சரிஸ்டிக்கான இந்த உலகத்தை பர்சனல் சேஃப்டி கூட இல்லாமல் பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். See Yasmin, this is your AI. You are responsible for this entire problem. இன்னும் ஒருத்தரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லி வந்தால் நாங்கள் கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணிடுவோம். உன்னை இங்கே நிற்க வைக்கின்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை. உன் மேல் நம்பிக்கை இருக்குது. ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, யூ கேன் கோ நோ. அஸ்வின் நில்லு. இந்த பார் அஸ்வின், இந்த ஏஐ பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளில வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளில முடிச்சுட்டு வா. என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ண முடியாது. உன்னால் எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்துல இருந்து வெளில வர முடியுமோ வெளில வா. அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு நல்லது. என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுடா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட ப்ரொஃபஸரே என்னை கைவிட்டார். எனக்கு அவர் மேலேயே ஒரு டவுட் இருக்குது. மேபி அவர் தான் மேனுப்புலேட் பண்ணுறாரோ அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. ஹலோ மச்சான், இன்னும் ஸ்டாஃப் போகிறது லீக் ஆகிடுச்சா? அப்படியா? என்னடா சொல்கிறேன்? ப்ரொஃபஸரோடைய காலையை கட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஐம் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் நர்வஸ். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அவன் என்ன வெரி கன்ஃபியூஸ்ட். அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னது, என்ன மோட்டிவ்ல இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அடுத்த 2 பேரோட பர்சனல் டீட்டெயில்ஸும் லீக் ஆகிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னது, என்ன ஒரே ப்ரெஷராக இருக்குடா. அவன் எது பண்ணாலும் அதுக்கு நான் தான்டா ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் இப்போ. ஹே, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நம்ம அன்னைக்கு குரூப்பாக உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோமே, அப்போது அங்கே தானே என் லேப்பை நான் வச்சுட்டு போனேன். ஸோ நம்ம ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணக்கூடாது? செக் பண்ணலாமே. மச்சான், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே, நீ எங்கேயே இரு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். அஸ்வின், நான் செக் பண்ணடா. ஆனால் 2 டேஸ்க்கான ஃபுட்டேஜ் ட்ராஷ் ஆயிருக்குடா.
சார் எப்போ வருவான் அவன்? மேம் ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுங்க மேம், வந்துருவோம் மேம், ப்ளீஸ் மேம். வாங்க சார். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? இந்த பெரிய பிரச்சனைக்காக உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது. ஆனா உன்னை நாங்க இந்த காலேஜ்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இது சின்ன விஷயம் கிடையாது அஸ்வின், இது ரொம்ப பெரிய இஷ்யூ. இந்த ஏஐ சிஸ்டம் காலேஜ் விட்டு வெளியே போச்சுன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? இது மட்டும் பப்ளிக் கையில கிடைச்சதுன்னா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. இது வெறும் 3 பேரோட பர்சனல் டீடைல்ஸ் மட்டும்தான்ட்டு. ஆனா இந்த 3 6 ஆகும், 6 16 ஆகும், 16 67 ஆகி போயிட்டே இருக்கும். இனி எங்க கையில எதுவுமே இல்ல. இன்னும் 2 hours தான் டைம். முடிஞ்ச அளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. அப்படி இல்லைன்னா இதை கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவோம். அவங்க ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த ஏஐ சிஸ்டம் மொத்தத்தையும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஹலோ அஸ்வின், எங்க இருக்க? நான் எங்க சி பிளாக் எதிர்க்க இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வரியா? நான் இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, ஒரு நல்ல காஸ்க்காக கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷன், ஒரு ப்ராஜெக்ட். இது அதை எவ்வளோ ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணுறான், அதுக்கு ப்ளேம் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எனக்கு அவன் அடுத்த மூவ் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பாரு அஸ்வின், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. 2 ப்ராஜெக்ட்ல ஃபெயில் ஆகி 3ஆவதா சக்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏஐ நீ உருவாக்குனது. நீ உருவாக்குன ஏஐ நீ மனசு வச்சா கண்டிப்பா மீட்டு வெளில வர முடியும். உன் கூட வேற யார் நிக்கிறாங்க நிக்கலன்றதை பத்தி நீ வருத்தப்படாத. உன் கூட நானு, நம்ம காலேஜ் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே இருக்கும். நீ நினைச்சேன்னா உன்னால இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா மீண்டு வெளில வர முடியும். இதுக்கு நான் உன் கூட நிற்பேன், யார் நிக்கிறாங்களோ இல்லையோ. நீ எதை பத்தியும் யோசிக்காம ஃபோக்கஸ்டா நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. அங்க இருக்கோண்டா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாது. சார், அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் லேப் வர முடியுமா? ஏய் அஸ்வின், என்னடாச்சு? எப்படா கண்டுபிடிச்ச? சார், நான் டேட்டாவை செக் பண்ணும்போது அதில் எனக்கு டவுட் வர ஒரு நேம் இருந்துச்சு. அவன் தான் ராட்ரிக். ஆனால் அதுக்கு கீழேயே இன்னொரு நேம் இருந்துச்சு. அதுதான் ஆடம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த மாடலை ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பாக இந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியும். இந்த டேட்டாவை ஆடம் மேலே மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன், ஏன் இப்படி பண்ண? இந்த படத்துல சொல்லுவாங்களே, நாளைக்கு என்னால் சம்பாதிக்க முடியுமோன்னு பயப்படுறவன் தான் சேர்த்து வைப்பான். ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்கள் காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த எஜுகேஷன் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அந்த ஏஐ என்னோடது. என்னோட ஐடியாக்காக அவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்னோட ஏஐ, எனக்கு கண்ட்ரோல் எடுக்க தெரியும். நான் கண்ட்ரோல் எடுத்தேன். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்களே, 8 மணி நேரம் வேலை, மாதம் சம்பளம்னு சைக்கிளில் மாற்ற எலி நான் இல்லை. மனுஷங்க சொல்கிற ப்ராம்ப்ட்டுக்கு தலையாட்ட நான் ஒன்றும் ஏஐ இல்லை. என்னால் முடியும், நான் பண்ணேன். You are dismissed. You are dismissed. Low hum like the street lights buzzing. Friends talking, half heard, low fussing. Concrete whispers, sneaker stuffing. Chill beats rolling, time ain't rushing. Then the door swings wide, silence cracks. Baseline punches, no turning back. Glitch in the system, synth attack. Villain walks in, world fades to black. Then the door swings wide, silence cracks. Baseline punches, no turning back. நாம் மனிதர்கள் மனிதாபிமானம் கொள்வோம். தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி ஏஐயை தவறாக பயன்படுத்தாமல் பொறுப்புணர்ந்து செயல்படுவோம். We are humans. We have humanity. Be responsible. Use the technology, but don't misuse AI.